9ஆம் அதிபதியான புதன் அவர் ராசியிலே வருகிறார். 9ஆம் அதிபதி ராசிக்கு வருவது அற்புதமான ஒரு காலகட்டம். எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். பாக்யாதிபதி ராசியை வந்து பார்ப்பது, தேடி வந்து உதவுவாங்க. தகப்பனாருடைய ஆசீர்வாதம், தகப்பனாருடைய சொத்து, அவருடைய சேவிங்ஸ்ல இருந்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும். ஒரு அற்புதமான காலகட்டம். 11ஆம் அதிபதி உச்சம். 11ஆம் அதிபதி உச்சம் ஆகிறார். இது என்ன செய்யும்னா வெறும் லாபத்தை மட்டுமே கொட்டி கொடுக்கும். உங்கள் தொழிலில் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் செவ்வாய் அவர் உச்சம் அடைகிறாரு. லாபம், எக்கச்சக்கமான லாபம் வரும். தொட்டதெல்லாம் தொழக்கூடிய காலம், அற்புதமான காலம் இந்த காலம். 8ஆம் இடத்தில் கேது இருந்து இருப்பது என்பது நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி, வாகனத்தை இயக்கும் போதும் சரி கவனமாக கையாள வேண்டும். அது மட்டும்தான் உங்களுடைய ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி இந்த தை மாதம் முழுவதுமாக சிறப்பாக இருக்கிறது. உடல்நிலையில் பொறுத்த வரைக்கும் தை மாதம் ஏற்றமாகத்தான் இருக்கும். எந்த குறைபாடுகளுக்கும் நீங்கள் அஞ்சி பயப்பட வேண்டாம். வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தூரதேச பயணம் செய்து நாங்கள் தொழிலை வலுப்படுத்த வேண்டும். நீண்ட நாளாக அப்ராட் போய் நான் வேலைக்கு செய்யணும், நான் ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்ராடில் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அதுக்கெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.